ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 1 ஸ்லோகம் 32, 33, 34 ஆகியவற்றை படிப்போம் என்று நினைக்கிறேன். ஸோ அர்ஜுனன் வந்து புலம்ப ஆரம்பிக்கின்றான். ஸோ எப்படி என்னுடைய வம்சத்தார்களை கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன்கிட்ட பேச ஆரம்பிக்கின்றான். ஸோ இதே தான் எல்லா ஸ்லோகங்களையும் பிரதிபலிக்கின்றது. அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. ஹே தேவா, அதாவது கிருஷ்ணனை பார்த்து அர்ஜுனன் பேசுறான் இப்போ. ஹே தேவா, கவனித்து கேட்பீராக. இந்த சமுதாயத்தில் என் வம்சத்தவர்கள் அனைவரும் யுத்தம் செய்தே தீர்வதென்று சாரி அர்ஜுனன் கண்ணன்ட்ட சொல்றான், இப்போரில் எனக்கு ஜெயம் உண்டாகி ராஜ்யமே கிடைப்பதாக இருந்தாலும் அதனால் எனக்கு ஒரு லாபம் இருப்பதாக தோன்றவில்லையே. இவர்கள் அனைவரையும் கொன்றதனால் எந்த போகத்தை புசிக்கப்படுமோ அந்த போகம் எல்லாம் பற்றி எரிய கடவுள். அந்த சுகம் இல்லாமல் போவதால் நேர்கிறதான துன்பம் எதனானாலும் சகித்துக் கொள்வேன். இப்ப நம்ம வந்து எதுக்காக இப்போ போர் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அவங்க ராஜ்யம் கிடைக்கல அப்படின்னு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஒரு குண்டூசி நிலம் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் இப்ப போர் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனன் இமேஜின் பண்றான். ஆக்சுவலா கண்ணன் எதற்காக வந்து போர் தொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா, அதர்மத்தை இல்லாமல் செய்துவிட வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் கண்ணனுடையது. இப்போ வந்து இவனுக்கு தான் புத்தி பேரழிச்சிருச்சு. முன்னாடி எதிர்க்க இருக்கிற துரோணரையும் எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் என் வம்சத்தார்களை எப்படி கொள்வேன் அப்படின்னு கருணை வந்துடுச்சு. இப்ப அந்த கருணை வந்த உடனே அவனுக்கு என்னெல்லாம் தோணுது அப்படின்னா, இந்த போர் எதுக்காக பண்றோம் அப்படின்னு தோணும்போது, நம்ம ராஜ்யத்துக்காக தானே பண்றோம். அந்த ராஜ்யம் எனக்கு கிடைச்சு அதனால நான் என்ன ஆக போகுது, இவங்களெல்லாம் கொண்டுட்டு அப்படியே ராஜ்யம் எனக்கு அவசியமா, அது இல்லாமலே போகட்டும், சரி எரிந்து சாம்பலாக போகட்டும் அப்படின்னு பயங்கரமா வசனம் பேசிட்டு இருக்கான். இந்த போகம் எல்லாம் பற்றி எரிய கடவுள், சுகம் இல்லாமல் போத, ஏதாவது இப்போ அந்த ராஜ்யம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு சுகம் வந்து கிடைக்காது இல்லையா. அப்படி போனா போகட்டும், ஆனா இந்த துக்கம் எனக்கு வேண்டாம், இவங்களை எல்லாம் கொல்லக்கூடிய இந்த துக்கம் துக்கம் வந்து எனக்கு வேண்டாம். அப்புறம் அன்றியும் கௌரவர்களுடைய நன்மைக்காக உயிரையே கொடுத்துவிட சித்தமாக இருக்கின்றேன். இவர்களை கொன்றுவிட்டு நாம் ராஜ்ய சுகத்தை அனுபவிப்பது என்னும் ஒரு எண்ணத்தை என் மனசு சொப்னத்தில் கூட பாராட்டாது. இவங்களை கொன்னுட்டு நான் வாழ்றது அப்படிங்கிறதுக்கு நான் இப்பவே செத்து போறது கூட தயாரா இருக்கேன். அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா அப்படின்னு கேட்கிறான். ஆஹ் நான் நான் நாம் ராஜ்ய சுகத்தை அனுபவிப்பது என்னும் ஒரு எண்ணத்தை என் மனசு சொப்னத்தில் கூட பாராட்டாது. இவங்களெல்லாம் கொன்னுட்டு இவங்க அந்த ராஜ்ய சுகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத கனவுல கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல அப்படிங்கிறான். எவர்களுக்கு நன்மை செய்து வைப்பதற்காக நாம் உலகில் வாழ வேண்டுமோ அப்படிப்பட்ட பெரியவர்களுக்கு அகிதத்தை செய்வதென்பது மனசால் எண்ணுவோமேயானால் நாம் பிறந்தது அனர்த்தமாகும் அல்லவா. இப்போ பொதுவாக வந்து குழந்தைகள் வந்து தன்னுடைய தாய் தகப்பன் பாட்டி தாத்தா இவங்களுக்கெல்லாம் வந்து உபயோகமா இருக்கணும், அவங்களுக்காகவே வாழணும், அதுதானே வந்து தர்மம். அதை விட்டுட்டு நான் என்னை வளர்த்து ஆளாக்கிய இந்த பெரியவர்களை எல்லாம் கொள்வேன் என்று எத்தனைப்பது எத்தனை ஒரு அனர்த்தம் என்று அவனுக்கு தோன்றுகிறது. ஸோ பெரியவர்களுக்கு அகிதத்தை அப்படின்னா அம்மா அப்பா தாத்தா பாட்டி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்து ஒரு வம்சத்துல குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த குழந்தையை பெற்று வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து தன்னை கொள்ள வேண்டும் என்று நினைத்து வளர்க்கிறார்கள். ஆசை ஆசையா குழந்தை வரம் கேட்டு குழந்தையை பெற்கிறார்களே பெற்றோர்கள், அந்த குழந்தை காலத்தில் தன்னை காக்க வேண்டும் என்ற நோக்கம் தானே இருக்கும். அது வந்து தன்னை அழிக்கும் என்று நினைத்தால் அவர்கள் அதை செய்வார்களா அல்லது செய்யலாமா? சோ அந்த அவங்க என்ன வேணா நினைச்சிட்டு பண்ணிட்டு போறோம். அந்த குழந்தை தன்னை வளர்த்து ஆளாக்கி அந்த பெற்றோர்களுக்கு ஹிதத்தான நன்மையை தவிர வேற எதுவும் செய்யலாமா இப்படின்னு எல்லாம் அர்ஜுனனுக்கு தோணுது. அதை அப்படியே சொல்றான் பாருங்க. ஒரு வம்சம் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறதே, அந்த ஆசைக்கு பலன் குழந்தை கேவலம் தன்னுடைய வம்சத்தையே நாசம் செய்து வைப்பதையோ கடைசி. ஏன்னா இப்ப வந்து இதுல எல்லாருமே வந்து நின்றுட்டாங்க, எல்லாத்தையும் கொண்டுட்டான் அப்படின்னா எந்த குளத்துல நம்ம பிறந்தமோ அந்த குளத்தையே அழிச்சு ஒரு நான் ஒரு மோசமான விஷயத்துக்கு ஆளாயிடுவேனே அப்படின்னு அவனுக்கு ஃபீல் ஆகுது. இவர்கள் விஷயத்தில் நம்முடைய மனதை வைரம் போல் கடினமாக செய்து கொள்வோம் என்று மனசினால் நினைக்க முடியவில்லையே. அவர்களுக்கு அகிதத்தை எண்ணாமல் சாத்தியமானவர்களுக்கும் இதத்தையே செய்து வைப்பது நம்முடைய கடமை அல்லவா. அதாவது அப்படி நல்லா கடிச்சுக்கிட்டாவது எப்படியாவது நான் வந்துட்டோம் போருக்கு ஜெயிச்சாகணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணா கூட முடியலையே, அது எப்படி இவங்களை போய் கொள்ள எனக்கு மனசு வரும் அப்படிங்கிறான். வைரம் போல் கடினமா வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சா கூட என்னால முடியல. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் நன்மையை செய்யணுமே தவிர அவங்களுக்கு போய் தீமை செய்யலாம், அது நம்ம கடமை இல்லையா, அவங்களுக்கு நன்மை செய்யறது நம்ம கடமை அல்லவா.
நாம் எதை தேடி வைப்போமோ அனைத்தையும் கொண்டு இவர்கள் சுகித்து வாழ வேண்டும் அல்லவா? நாமெல்லாம் சம்பாதிச்சு இவங்களை நல்லா காப்பாற்றணும் அப்படிங்கிறது தானே நம்ம தர்மம். நம் உயிரையே இவர்களுக்கு நன்மை தேடி வைப்பதற்காக செலவிட வேண்டுமே. அதுக்காக உசுரை கூட கொடுக்கலாம். நம்ம பெரியவர்களை காப்பாற்றுவதற்காக, நம்மை வளர்த்து ஆளாக்கிய வம்சத்தை காப்பாற்றுவதற்காக நம்ம உசுரை கூட கொடுக்கலாங்க. அதை விட்டுட்டு அவங்க உசுரை எடுக்கணும் அப்படிங்கிறது எப்படி நல்லா கற்பனை பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றான். தூர தேசங்களில் உள்ள எல்லா அரசர்களோடும் யுத்தம் செய்து பொருளை சம்பாதித்து நம்முடைய குலத்தார் எவர்களோ அவர்களே சுயிக்க செய்ய வேண்டும் அல்லவா? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட்ரிக்கு வார் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த அந்த கண்ட்ரில இருக்க எத்தனை பேர் செத்து போனாலும் அதை பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லை. நம்ம கண்ட்ரில இருக்கிறவங்க தான் செத்து போனா மட்டும்தான் நம்ம ரொம்ப கவலைப்படுறோம் இல்லையா? அப்போ இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அடுத்த கண்ட்ரில நம்ம போர் பண்ணி அவங்களை எல்லாம் கொண்டு குவிச்சு அவங்க எது பொருள் சத்தியம் ஐ மீன் நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்ம இந்தியாவில இருந்து நிறைய கொள்ளையடிச்சு போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அந்த மாதிரி பொதுவா அரசர்கள் சண்டையிட்டு அவங்களுடைய சொத்து மொத்தத்தையும் இவன் கொண்டு வந்துட்டு இதெல்லாம் ஏன் பண்றேன்னா என் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக, என் வம்ச மக்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக, என்னவர்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. ஸோ இப்படி நம்ம ஏன்னா சத்திரியன் போர் வீரன் அல்லவா, அது அவன் பல போர்களை போட்டவன் அல்லவா. அப்ப அவன் சொல்றான். ஸோ இது எல்லாமே அவன் இந்த தர்மம் அதர்மம் அப்படின்றத டோட்டல் கான்செப்டே மறந்து பேசிட்டு இருக்கான். ஏதோ போருங்கிறதே ஏன்னா அடுத்தவனை கொள்ளையடிக்கிறதுக்காகவும் அடுத்தவன் பொருளை அபகரிக்கிறதுக்காகவும் ஒரு ரேஞ்சில் அவன் திங்கிங் போயிட்டு இருக்கு. காரணம் அவன் மோகத்துல இருக்கின்றான். அதனால புத்தி வேலை செய்யல. அதனால அப்படிதான் போகும். நம்மளும் அப்படிதான் பேசுவோம் இல்லையா? மோகத்துல இருந்தா. சோ சிமிலர்லி அவன் பேசிட்டு இருக்கான். அந்த மாதிரி நம்ம அடிச்ச அரசன் எல்லாம் கொன்னு அவன்கிட்ட இந்த சொத்தெல்லாம் அபகரிக்கிறவன் ஏன் நம்ம வம்சத்தை நல்லா வச்சுக்கணுன்றதுக்காக தானே. கடைசியில நம்ம வருஷத்தையே நானே கொள்ளணும்ன்ற மோசமான துர்கதிக்கு வந்துட்டேனே அப்படின்ற ஃபீலிங்க எக்ஸ்பிரஸ் பண்றான். நம்முடைய குலத்தார் இவர்கள் அவர்களை சுவைக்க செய்ய வேண்டும் அல்லவா? ஆனால் கர்ம விதி எப்படி விபரீதமாய் ஆயிற்று பாரீர். ஸ்திரீகளையும் புத்திரர்களையும் தனங்களையும் கைவிட்டு சஸ்திரத்தின் நுனியிலே தங்கள் பிராணனை ஏந்தி கொண்டு போர் செய்வதில் பரபரப்புள்ளாக இங்கே கூடியிருக்கும் அனைவரும் என்னுடைய வம்சத்தரர்களாக இருக்கிறார்களே. ஆஹா, கடைசியில உசிரையே வேணான்னு பொருட்படுத்தாம எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு முன்னாடி இவங்க சாகிறதுக்கு தயாரா இருக்காங்களே. இதுல பாருங்க பியூட்டி. அர்ஜுனனுக்கு அவனுடைய அந்த போர் என்னதான் மோகத்துல மாட்டிட்டு இருந்தாலும் அந்த ஈகோ மட்டும் இன்னும் தெளிவா உள்ள இருக்கு. என்னன்னா இப்ப இவங்க எல்லாம் வம்சத்துக்கு மாறணும் முன்னாடி நிற்கிறாங்க. இப்ப போர் நடந்தா எடுத்தவொடனே இவன் செத்து போயிடலாம், அவங்க எல்லாம் நல்லா வாழலாம். இங்க போர்ல அவங்க எல்லாம் செத்து போய் இவன் மட்டும் வாழ போறான் அப்படிங்கிற மாதிரியே நினைச்சு பேசிட்டு இருக்கான். அத்தனை பேரையும் கொண்டுட்டு நான் ராஜ்யத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்? ஏன்டா போர் தானே நடக்க போகுது, போர்ல நீயும் தோத்து போயிடலாம்ல, நீ செத்து போயிடலாம்ல. அது யோசிக்கவே இல்லை. சரியா? சரி, ஏன்னா நமக்கு அப்படித்தான் புத்தி வேலை செய்யுது. என்ன பண்றது? மோகத்துல அவங்க மேல உள்ள கருணையில நான் அவங்களை கொண்டுறதா நான் அவங்க கொள்றதா அப்படியே போறதாண்டா போர் அவனும் உன்ன கொள்ளுவான்ல அந்த பாயிண்ட்டுக்கே போகாம இவன் அவங்களை கொண்டு விடுவேன் என்ற ஃபீலிங்லயே பேசிட்டு இருக்கான். ஸோ இப்ப அவன் கடைசியா சொன்னது என் வம்சத்துக்காக நான் எல்லாமே பண்ணணும், கடைசியில என் வம்சத்தவர்கள் எதிர்க்கு நிக்கிறாங்களே அவங்களை எப்படி கொல்லுவேன் அப்படிங்கிறான். இப்படிப்பட்டவர்களை நான் எப்படி கொள்வேன்? இவர்களை எதிர்த்து எப்படி சஸ்திரத்தை தரிப்பேன்? என்னுடைய ஹிருதயத்தை எப்படி வளர்ந்து தள்ளுவேன்? என்னுடைய ஹிருதயத்தை ஏன்னா அவங்க மேல அவ்வளவு பற்று இருக்கு. அப்ப அவங்களை கொண்டுட்டா நாங்களே செத்து போயிடுவேன். என்னுடைய ஹிருதயத்தையே பலது தள்ளுவர மாதிரி இருக்கு. ஐயோ, இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சேடா, என் கர்ம வேணா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு புலம்புறான். எவர்கள் என்றும் அரியர் போலும். இப்ப மறுபடியும் கண்ணன்ட்ட சொல்றான். கண்ணா, இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுதா? தெரிஞ்சுதான் என்ன போற கூட்டிட்டு வந்திருக்கியா? எங்க அப்பேன்டா, எங்க மாமன்டா, மச்சான்டா அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் அந்த உணர்ச்சி வேகத்துல அவன் பேசுறான். எவர்கள் என்று அரியர் போலும், ஆனால் சொல்கிறேன் கேளும். இதோ பீஷ்ம துரோணர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் எங்களுக்கு செய்துள்ள பல உபகாரங்கள் சாமானியமானவை அல்ல. அவங்க எல்லாம் எனக்கு எவ்வளவு நன்மை பண்ணிருக்காங்க தெரியுமா? அவங்க யார் தெரியுமா? பீஷ்ம துரோணர்கள்லாம் மைத்துனர்கள், மாமன்மார்கள், அம்மான்மார்கள், புத்திரர்கள், உறவினர்கள், கேவலம் இஷ்டர்கள், அண்ணன்கள், தம்பிமார்கள் என எதிர்த்து நிற்கிறது அத்தனையும் தானே. ஆகிய சகலரும் அல்லவா இங்கே எதிர்த்து நிற்கிறார்கள். கவனித்து கேளியர் மிக்க நெருங்கிய சுற்றத்தாராகிய இவர்களையும் கொள்வது என்னும் வார்த்தையை யாரால் வாயால் சொல்வதே பாவமாகும். நினைக்கிறதே பாவமா இருக்கு, சொல்றதே பாவமா இருக்கு. நீ இப்ப போற போட்டு எல்லாத்தையும் கொல்லுங்கிற மாதிரி முன்னாடி நிப்பாட்டிட்டே கண்ணா என்று சுற்றத்தார், உறவினர், மாமன், மச்சான், அண்ணன், தம்பி இவங்களெல்லாம் நான் எப்படி கொல்லுவேன் என்று அவன் புலம்பிக் கொண்டிருக்கின்றான். And if the polymers continues in the chapter full, we will continue tomorrow.